தொகுதியில் 12,085 வாக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் முறைகேட சேர்க்கப்பட்டிருக்குது புகார் சொல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அதே போல டி நகர் சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகளை சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது. இது உண்மைதானே? இது ரெக்கார்டோட கொடுக்கிறோம். நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் வீடு விழா சென்று போலி வாக்காளர்கள் இன்றைக்கு பெரம்பூர்லையும் இன்றைக்கு ஆர்கே நகர்லையும் இன்றைக்கு நீக்கப்படுகிற சூழ்நிலை வந்திருக்குது. பெரம்பூர்ல வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆர்கே நகர்ல இன்றைக்கு 27,779 வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா திமுக பித்தலாட்டம் தானே. திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால வேறு வழி இல்லாம 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி படுதோல்வி அடையும்.